அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் தாங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய முயற்சி பண்ணியும் சிலருக்கு சில விஷயம் நடக்காமலே போயிருக்கலாம். நாம நிறைய ஆசைப்பட்டிருப்போம். இந்த ஒரு விஷயம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு. வேலையா இருக்கட்டும், இல்ல கல்யாணமா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் இது எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட நமக்கு நிறைவேறாத பல ஆசைகளை, லட்சியங்களை நடத்தி தருகின்ற ஒரு அற்புதமான நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திர நேரம். நம்முடைய சேனல பார்த்து வரவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நாங்க ஒவ்வொரு மாதமும் அந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அந்த சேனல் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்த வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா, நமக்கு வாழ்க்கையில் நடக்காத சில விஷயத்தை கூட கடவுளுடைய அருளால நமக்கு நடத்தி தரக்கூடிய இந்த ஒரு நேரத்த கண்டிப்பா நீங்க தவற விடவே கூடாதுங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப வருது? அந்த சூட்சமான நேரத்துல நாம என்னென்னலாம் வந்து செய்யலாம்? அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்த தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே ஜோதிட ரீதியாக 27 நட்சத்திரங்கள் தான் தெரியும். ஆனா 28வதாக உள்ள நட்சத்திரம் சூட்சமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரமானது நமக்கு உத்திராடத்துக்கும், திருவோணத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரம். இது மகர ராசியில அமர்ந்திருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். பிரம்மசூலமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பகவானுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இறகுல அப்படின்னு மகாபாரதத்திலும், இதிகாசத்திலும் சொல்லி இந்த நட்சத்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நமக்கு எப்பொழுதுமே சில விஷயங்களை நம்ம முன்னோர்களின் வழியும், இல்லைன்னா புராணத்தின் படியும் சொல்லுவோம். ஆனால், இந்த அபிஜித் நட்சத்திரமானது நமக்கு மகாபாரதத்துல வந்து நமக்கு நட்சத்திரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த சூட்சமான நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் முனிவர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், ஏன் தெய்வங்கள் கூட தங்களுக்கு நடக்காத விஷயத்தை கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களோட விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. மகாபாரதத்துல குருசேத்திர போர் தொடங்குவதற்கு முன்னாடி சகுனி சகாதேவர் கிட்ட போயிட்டு எந்த நேரத்துல போர தொடங்கினா அவங்க வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நேரத்தை குறித்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த வகையில ஜோதிடத்துல மிகப்பெரிய வல்லுனர் சகாதேவன் தன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் உண்மையை மறைக்காமல் வெற்றி பெறக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புனாராம். இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திர நேரத்துல யார் ஒருத்தவங்க பாசிட்டிவா நினைச்சாலும் சரி, இல்ல வெற்றி கிடைக்கும். அதுவே நெகட்டிவா அவங்க அழிந்து போகணும், கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சால் கூட அது நடந்துவிடும். அதனால அந்த நேரத்துல போர தொடங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயில் இறகுல மறைத்து வைத்து கொண்டாராம். அடுத்த நாள் போர் தொடங்குறப்ப இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போனதுனால கௌரவங்கள் வந்து போரில் தோற்று போயிட்டாங்க. போர் முடிந்த பிறகும் திருப்பி எல்லா தேவர்களும் வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட நட்சத்திரத்தை திருப்பி அதே இடத்துல வைத்து வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சாங்க. ஆனால் இந்த காலகட்டத்துல கலியுகத்துல மனுஷங்கள் பெரிய தவறுகள் பண்ணுவாங்க. அதனால அபிஜித் நட்சத்திரத்தை வந்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதிக சக்தியை கொடுக்குமோ. அதனால நிறைய பிரச்சனைகளுக்கும் தீய விஷயங்களுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்தை வந்து அவன் மறைத்தே வச்சுட்டாராம். அதனாலதான் திரும்பி திரும்பி தேவர்கள் மன்றாடி கேட்டதுனால நமக்கு டெய்லி வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நேரம் நமக்கு டெய்லியும் வரும். அதாவது காலை 11:45 மணிக்கு தொடங்கி 12:15 மணி வரை உள்ள நேரம். இந்த நேரத்துல நம்ம வேண்டுதல்கள் என்ன வச்சாலுமே நடக்கும். நம்முடைய வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு அரை மணி நேரம் உங்க வேண்டுதலை கேட்டு பாருங்க. கண்டிப்பாக நடக்கும். அப்படி இந்த 27 நட்சத்திரங்கள் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மட்டுமே மாதத்துல ஒரு முறை தோன்றுமாறு அருள் செஞ்சுட்டாரு கிருஷ்ண பகவான். ஆனால் நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை வரும் இந்த அபிஜித் நேரம் அதாவது 24 நிமிடங்கள் மட்டுமே இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. அப்படி அந்த 24 நிமிடங்களை நம்ம நினைத்ததை வேண்டி கேட்டு இந்த நேரத்துல வேண்டுதல் வச்சாலே போதுங்க. கிருஷ்ண பகவான் கிட்ட அவர் கண்டிப்பாக நமக்கு ஆசி வழங்குவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வேண்டுதல்கள் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த அபிஷேக நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி அதுவும் தூய நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி வேண்டியதை வேண்டி கேட்டு பாருங்க, நிச்சயம் கிடைக்கும்.
இந்த நேரமானது எப்போ வருதுன்னா, வெள்ளிக்கிழமை, அது ஆடி மாதத்துல வந்திருக்கக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையில 8/8/2025 அன்று வெள்ளிக்கிழமை பகல்ல 2:16 மணியிலிருந்து 2:40 மணி வரை உள்ள அந்த 24 நிமிடங்கள். அந்த நிமிடங்களை நீங்க வீட்ல இருந்தா கிருஷ்ணர் படம் இருந்தா, இல்லைன்னா பெருமாள் படம் இருந்தா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு பூக்கள், வாசனையான பூக்களை நீங்க வச்சுட்டு துளசி இலைகள் வைத்து கண்டிப்பா நீங்க வேண்டுதல்கள் வச்சீங்கன்னா கண்டிப்பாக வேண்டுதல்கள் வேண்டியபடியே கிடைக்கும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை ஒரு தீபம் மற்றும் ஏற்றிட்டு அபிஜித் நட்சத்திர துதியை நீங்க 3 முறை பாராயணம் பண்ணிட்டு உங்க வேண்டுதலை 24 நிமிஷங்கள் நீங்க வைக்கணும். நாம வேண்டும் கோரிக்கை நடந்து முடியும் வரை தொடர்ந்து ஒரே கோரிக்கையை முன்வைக்கணும் அந்த நேரத்துல. அப்படி நம்ம கேட்குறப்ப நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் சீக்கிரமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமுங்க. அப்படி வேண்டுறப்ப பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும். நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணவே கூடாதுங்க. அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் உருவாக நமக்கு கடவுளே கொடுத்த அற்புதமான நேரம்தான் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த 24 நிமிஷங்கள் முழுவதும் பாசிட்டிவா இது நடக்கணும் என்று நினைத்து வேண்டி பாருங்க. கிருஷ்ண பகவான் அருளாலும் அந்த நேரத்தினுடைய அருளாலும் கண்டிப்பாக வேண்டுதல் எல்லாமே வேண்டியபடியே நிறைவேறும். அபிஜித் ஸ்துதி அபிஜித் ஆக மாந்தீர அபாஜித் தாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நலங்காதரம் பவதாரண சிவச்சய விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த ஸ்துதியை நீங்க தீபம் ஏற்றிட்டு 3 முறை சொல்லி வேண்டி பாருங்க. கண்டிப்பாக உங்க வேண்டுதல்கள் நடக்கும். சில பெண்களின் பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இடத்துல அமைதியா மனசார வேண்டி அந்த 24 நிமிடங்கள் மட்டும் மெடிடேஷன் பண்ற மாதிரி வேண்டி கேட்டு பாருங்க. நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.